வியூஸ் தமிழோட நிமிஷம் 2025 டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ரவுண்ட் 2ல அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்க்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்டோட ரிலீஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிச்சு. ரவுண்ட் 2ஓட அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டெஃபினட்டாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2ல ஓகேங்களா எந்த அளவுக்கு வந்து சீட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு, எவ்வளோ பேருக்கு கிடைச்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஹாப்பியாக இருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்காலும் இன்னொரு பக்கம் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேலே ஒரு பெரிய வருத்தம். ஓகேங்களா சொல்லிடுறேன். ரவுண்டு 2ல ஒரு 27 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்டான காலேஜஸ் வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து ரவுண்டு 1ல அந்த காலேஜஸ் அவைலபிளாக இருந்திருக்கு, ரவுண்டு 2லேயும் அவைலபிளாக இருந்திருக்கு. பட் அட் ப்ரெசென்ட் வந்து அது க்ளோஸ்டு இதில் போட்டிருக்கு. காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவல் வந்து கிடைக்கல, அவங்களும் அப்ரூவல் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் சொன்னேன், ரொம்ப லோவர் காலேஜஸ் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றியும் நம்ம வாங்க நம்ம வீடியோ பற்றி முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வேணும்னா காமெண்ட் பாக்ஸில் டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். தமிழோட நிமிஷம் 2025 டிஎன்ஏ 2025ல ரவுண்டு 2 கவுன்சிலிங் டோட்டலா இந்த ரவுண்டு 2ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 2ல வந்து டோட்டலா வந்து 98,565 ஸ்டூடெண்ட்ஸ். இதுல 62,301 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. நியர்லி ஒரு 36,264 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் ஆகல. 36,000 கிட்ட இருக்கு. இதுல ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சம அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, மெடிக்கல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு நியர்லி ஒரு 5% இருக்கலாம். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகாம 36,000 ஸ்டூடெண்ட்ஸ் அலர்ட் ஆகாம இருக்கு. தென் கம்பேர் டு இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கவுன்சிலிங்ல டோட்டலா இருக்கிற சீட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,72,000 சீட்ஸ் தான் இருக்கு. போன வருஷம் இது வந்து 1,60,000 இருந்துச்சு. இந்த வருஷம் நியர்லி ஒரு 10,000 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் ரவுண்ட் 1ல 26,000 சீட்ஸ் போயிருந்துச்சு. இந்த வருஷம் 39,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1ல எடுத்திருந்தாங்க. ரவுண்ட் 2ல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 எடுத்திருக்கிறாங்க. போன வருஷம் வந்து 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. டோட்டலாக வந்து இப்போ அவைலபிள் நம்ம பார்க்கும்போது அட் ப்ரெசன்ட் போன வருஷம் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்ல அவைலபிள் சீட்ஸ் 93,960 அவைலபிளா இருந்துச்சு. பட் இந்த வருஷம் ரவுண்ட் 3ல அவைலபிளா இருக்கிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79,812 சீட்ஸ் தான் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து அவைலபிளா இருக்கு. பட் ஆனால் வந்து ரவுண்ட் 3ல ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது போன வருஷம் 92,000 இருந்தாங்க. இந்த வருஷம் 1 lakh மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதை வேற அலர்ட் ஆகாத ஸ்டூடெண்ட் போன வருஷம் அலர்ட் ஆனது டோட்டலா உங்களுக்கு ரவுண்ட் 3ல 51,000 தான் அலர்ட் ஆயிருச்சு. நியர்லி 41,000 அலர்ட் ஆகாமவே போயிருக்கு. அதனால இந்த வருஷம் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சாய்ஸஸ் வந்து இப்பயும் சொல்றேன், நீங்க கோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3ல பெட்டர் காலேஜ் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. நீங்க வந்து காலேஜஸ் பாருங்க. காலேஜஸ்ல நீங்க ஒரு பெஸ்ட் காலேஜஸ்ல இருக்கிற இனி கோர்சஸ் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை ஒரு வச்சுக்கோங்க. அதை பத்தி ஒன் மோர் திங் நம்ம சொல்லலாம். கவுன்சிலிங்ல ஒரு 5 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங்ல அவைலபிள் இருந்துச்சு. பட் ஆனால் அட் ப்ரெசென்ட் இப்போ சீட் வேகன்சி அவங்க 0 போட்டு இது வந்து ஏன் இது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் ஒரு அப்ரூவலே இல்லாம ரவுண்டு 1 ரவுண்டு 2ல எப்படி ஒரு காலேஜை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. சேம் இதே இஷ்யூ பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்ல வந்துச்சு. பட் ஆனால் வந்து பிஃபோர் த கவுன்சிலிங் அப்ப அது வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. சீட் மேட்ரிக்ஸ்ல அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்ல. பட் ஆனால் வந்து டிஎன்ஏ புக்லெட் ரிலீஸ் பண்ணும்போது அஃபிஷியலாக பிஃபோர் இது வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லாமல் போயிருக்கு. காலேஜஸ் வந்து அவங்க நோட்டிஃபை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் கிரவுண்ட் கவுன்சிலிங் இன் பர்சன் நடந்ததுனால சில இஷ்யூஸ் இல்லை காலேஜஸ்லாம் அவங்க டெஃபினட்டாக பண்ணாங்க. பட் இது வந்து இன் பர்சனாக தான் ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஸ்பெஷல் பர்சன் கிடையாது, எல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் நடக்குது. தென் அது இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் நடக்குது.
டிஎன்ஏல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நியர்லி இப்போ 27 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 2ல மார்க் நல்லா வாங்கியுமே அவங்க சரியான சாய்ஸஸ் கொடுக்காததுனால ஒரு தவறான காலேஜஸை சூஸ் பண்ணதுனால இப்ப அவங்க வந்து எங்க போய் படிக்கிறது தெரியாம இருக்கிறாங்க. ரவுண்ட் 2ல 27 மாணவர்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ண காலேஜஸ்ல அலாட் ஆயிருக்கு. அதுதான் நான் சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் நீங்க பார்த்து சாய்ஸஸை கொடுக்காதீங்க. பெஸ்ட் காலேஜஸ்ல எந்த கோர்ஸ் வேணா நீங்க எடுத்து படிக்கலாம். நீங்க வந்து உதவாத அதாவது எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாத காலேஜஸ்ல போயிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் நீங்க நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். பாருங்க, ஒரு பக்கம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தது பெரிய தப்பு. ஒரு சார் அப்ரூவல் வந்து இல்லாம கவுன்சிலிங் நடத்துறது டோட்ல இருந்து இப்ப கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து அப்ரூவல் வராததுனால இப்ப அந்த காலேஜஸ் வந்து நிப்பாட்டாங்க. இப்ப இந்த மாணவர்கள் எங்க போவாங்க? யார் வந்து இதை வந்து கேட்கறது? ஆனால் டெஃபினட்டா இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு டாப் காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து ரேண்டமா இந்த ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த சீட்ஸ் வந்து அலகேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது எந்த அளவுக்கு போய் அவங்க பண்ணி தர போறாங்க தெரியல. பட் இந்த 27 மாணவர்கள் பாவம். இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ரவுண்ட் 3ல நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ திங்க் நான் சொல்றதுதான் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜஸ்ல நீங்க வந்து எனி கோர்சஸ் பாருங்க. இதில் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்களும் இது மாதிரி வந்து ஏமாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து கவுன்சிலிங்ல இன்னும் சீட்ஸே ஃபில் பண்ணாத காலேஜஸ்ல இருக்கு, சீட்டே போகாத காலேஜஸ்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க அந்த காலேஜஸ்ல நீங்க போய் ஏமாந்துடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். கவுன்சிலிங்ல சீட் வந்து இன்னும் மூவே ஆகாம உங்களுக்கு சீட்டே வந்து மூவே ஆகாம காலேஜஸ் நிறைய இருக்கு. இன்னும் வந்து ஒரு சீட்டு 10% கூட 1% கூட ஃபில் ஆகாத காலேஜஸ்ல இன்னும் ஸ்டில் வந்து நியர்லி ஒரு 20 காலேஜஸ் இருக்கு. அதனால வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது டெஃபினட்டா கரெக்டா பார்த்து பண்ணுங்க. நீங்க வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அது மாதிரிலாம் சூஸ் பண்ணாம நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் நம்ம அடுத்து கொடுக்குறோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை பாருங்க. பார்த்துட்டு சீட் வேகன்சிஸ் சீட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நான் உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீ பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தொடர்ந்து தேங்க்யூ.